பணக்காரனுக்கு தூக்கம் வருமா? ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார். ஒரு நாள் நள்ளிரவு அனைவரும் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். ஊரே அமைதியாக காணப்பட்டது. ஆனால் செல்வந்தருக்கோ தூக்கம் வரவில்லை. மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். சிறிது தொலைவில் திண்ணையில் ஒருவன் கையை தலைக்கு வைத்துக்கொண்டு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த செல்வந்தர், நம்மால் அப்படி தூங்க முடியவில்லையே என எண்ணி ஏங்கினார். காவலாளியை அனுப்பி திண்ணையில் தூங்கிக் கொண்டிருப்பவனை எழுப்பி அழைத்து வரச் சொன்னார் செல்வந்தர். காவலாளி சென்று அவனை எழுப்பினான். இந்த நேரத்தில் ஏன் என்னை எழுப்பி தொல்லைப்படுத்துகிறாய் என்று கேட்டான். அருகில் உள்ள மாளிகையின் முதலாளி உன்னை அழைத்து வரச் சொன்னார் என்றான் காவலாளி. என் தூக்கம் கெட்டுவிடும், காலையில் வருகிறேன் என்றான் அவன். உன்னை கூட்டிக் கொண்டு போகவில்லையானால் என் வேலை போய்விடும் என்று கெஞ்சி அவனை கூட்டிக் கொண்டு சென்றான் காவலாளி. வந்தவனை பார்த்து, வெறுமனே தரையில் ஆழ்ந்து தூங்குகிறாயே, அது எப்படி? நானோ பஞ்சனை, பட்டு மெத்தை, மின்விசிறி இவற்றோடு படுத்தும் எனக்கு தூக்கம் வரவில்லையே. அதை தெரிந்து கொள்ளவே உன்னை கூட்டி வரச் சொன்னேன் என்றார் செல்வந்தர். ஐயா, நீங்கள் பணக்கார வர்க்கம். மேலும் மேலும் பணத்தை சம்பாதிப்பது எப்படி என்ற சிந்தனையிலேயே மூழ்கி கிடக்கிறீர்கள். தவிர வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் மனநிறைவு என்பதே கிடையாது. நாங்களோ உழைப்பாளி வர்க்கம். நாங்கள் குறிப்பிட்ட நேரம் வரை உழைக்கிறோம். கிடைக்கும் வருமானத்தை கொண்டு வயிற்று பசியை தீர்த்து கொள்கிறோம். நாளைய வேலையை நாளை பார்ப்போம் என்று எண்ணி இரவில் அமைதியாக தூங்குகிறோம். போதும் என்ற மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு தூங்கி எழுந்திருக்கிறோம். எதற்காகவும் கவலைப்படுவதில்லை என்று கூறிவிட்டு உடனே அவன் புறப்பட்டான். செல்வந்தர் அவன் கூறியதை கேட்டு பிரமித்து போனார். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நிலத்தில் கிடைத்த மோதிரம். ஒரு பண்ணையாருக்கு சொந்தமான நிலத்தில் கூலிக்காக ஒரு ஏழை உழுது பயிரிட்டு வந்தான். வழக்கம் போல் விவசாயி உழுது கொண்டிருக்கும் போது ஒரு தங்க மோதிரத்தை கண்டு எடுத்தான். வேலை முடிந்ததும் வீட்டுக்கு வந்துவிட்டான். தான் கண்டெடுத்த மோதிரத்தை தன் மனைவியிடம் காட்டினான். அதை பார்த்ததும் அவன் மனைவி தனக்கு தோடு செய்து போட்டுக்கொள்ள ஆசைப்பட்டாள். நிலம் பண்ணையாருடையது, நான் கூலிக்காகவே உழுகிறேன். நிலத்தில் கிடைப்பது அவரை சேர்ந்தது. நாம் எடுத்துக்கொள்வது அவருக்கு துரோகம் செய்வதாகும் என்றான் அவன். கணவன் கூறியது மனைவிக்கு திருப்தி அளிக்கவே இல்லை. பண்ணையாருக்கு எப்படி தெரியும்? அவர் வந்து பார்த்தாரா என்று வாதாடினாள் மனைவி. இருவருக்கும் இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. பண்ணையார் வந்து பார்க்கவில்லைதான், ஆனால் என் மனசாட்சி உறுத்துகிறது என்று கூறிவிட்டு காலையில் எழுந்து பண்ணையாரிடம் சென்று மோதிரத்தை கொடுத்து விவரத்தை கூறினான் அவன். பண்ணையார் விவசாயியின் நேர்மையை பாராட்டி அதை அவனுக்கே பரிசாக கொடுத்து விட்டார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.